Hey guys, welcome to Single J Tamil. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க என்ஐடி திருச்சியில JEE 2025 எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் வர்சஸ் ரேங்க். நான் வந்துட்டு ஓப்பன் கேட்டகரிக்கு ரவுண்டு 5 ஜோசா ரேங்கிங்ல என்ஐடி திருச்சிக்கு எல்லா குரூப்புக்கும் மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் வர்சஸ் ரேங்க் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோல நிறைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சு. நான் ஓபிசிக்கு போடுங்கண்ணா, தனியாக ஓபிசிக்கு போடுங்கண்ணா, ஓபிசி ரேங்கிங் உங்களுக்கு வேணும்னா அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க. ரிசர்வேஷன்லாம் இருக்குன்னா கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோல ஃபுல்லா ஓபிசி ரேங்கிங் ஓப்பன் கேட்டகரி போட்டேன். ஓபிசி ரேங்கிங்க்கு எல்லா குரூப்லயும் எவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கணும், எவ்வளவு மார்க் எடுக்கணும், எவ்வளவு ரேங்க் நமக்கு வேணும், அப்பதான் நம்ம அந்த குரூப்புக்குள்ள போக முடியும். ஸோ ஃபுல்லா இல்ல ஒரு 9 குரூப் கொண்டு வந்திருக்கேன். முதல் குரூப் படி பார்க்கும்போது கெமிக்கல் இன்ஜினியரிங்ல ஹெச்எஸ்னா ஹோம் ஸ்டேட்டு. இது நான் ஃபுல்லா ஜெண்டர் நியூட்ரல் தான். இதுக்கு ஃபீமேலுக்கும் தனி கேட்டகரி இருக்கு, ரிசர்வேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இது ஓபிசி ரேங்கிங் மட்டும்தான். இது வந்துட்டு ஓப்பன் கேட்டகரி ரேங்கிங், ஏர் ரேங்க் கிடையாது. இது ஓபிசி ரேங்கிங், ஆல் இண்டியா ரேங்க் கிடையாது, ஓபிசி ரேங்கிங். இங்கேயும் போட்டிருக்க பாருங்க, இங்க போட்டிருக்க எல்லா ரேங்க்குமே ஓபிசி ரேங்கிங், ஏர் ரேங்க் கிடையாது. ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஹெச்எஸ்னா ஹோம் ஸ்டேட்டு, ஓஎஸ்னா அதர் ஸ்டேட். ஓகே, ஹோம் ஸ்டேட்ல நீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் போகணும்னா எவ்வளவு மார்க் முதல்ல எடுக்கணும்? 161 மார்க்ஸ் எடுக்கணும். எவ்வளவு பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும்? 98.5% கிடைக்கும். அது ஓபிசி ரேங்கிங் என்ன வரும்? 6345. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஹோம் ஸ்டேட்ல நீங்க ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 161 மார்க்ஸ் தேவை. ஸோ இப்போ அதுவே அதர் ஸ்டேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 165 மார்க்ஸ் தேவை. 0.65% கிடைக்கும். 5625 ரேங்க் ஓபிசி ரேங்கிங்ல வரும். ஸோ புரியுதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் குரூப் பார்க்கும்போது சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்ல ஹோம் ஸ்டேட் அப்படி பார்க்கும்போது 11,600 ரேங்க் ஓபிசி ரேங்கிங். நெக்ஸ்ட் 97.3% வரும். எவ்வளவு மார்க் எடுக்கணும்? 135 மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்போ அதர் ஸ்டேட்ல 160 மார்க்ஸ் நீங்க எடுத்திருக்கணும். 98.35% உங்களுக்கு கிடைக்கும். 6900 ரேங்க். இது வந்துட்டு ஓபிசி ரேங்கிங். இப்போ நீ பார்க்கும்போது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்களேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு 7000 4000னா கிட்டத்தட்ட 5000, 4.5க்கு மேல 5000 ரேங்க் இங்கே டிஃபர் ஆகுது. இது சிவில் இன்ஜினியரிங்க்கு போக போக அதிகமாக டிஃபர் ஆகும். ஸோ ஃபுல்லாக காட்டுறேன். நெக்ஸ்ட் இப்போ சிஎஸ்ல பார்க்கும்போது 3 டிஜிட்ல இருக்கு பாருங்க அதர் ஸ்டேட்டுக்கு. அவ்வளோ கஷ்டம். எவ்வளோ பர்சன்டேஜ்? 99.8, ரொம்ப அதிகம். எவ்வளோ மார்க்ஸ்? 231 மார்க்ஸ் உங்களுக்கு தேவை. இது எக்ஸ்பெக்டட் JEE 2025. இது நெக்ஸ்ட் ஹோம் ஸ்டேட்டுக்கு பார்க்கும்போது 1600 ரேங்க் ஓபிசி ரேங்கிங். இங்கோட டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.3K இருக்கு. ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 99.6% இங்க 205 மார்க்ஸ், இங்க 230 மார்க்ஸ். கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது உங்களுக்கு இங்க 25 மார்க்ஸ் டிஃபர் ஆகுது. 25 மார்க்ஸ்னா மேட்டர் ஆஃப் 6 கொஸ்டின்ஸ் தான். நீங்க 6 கொஸ்டின்ஸ் தானே விடலாம். ஆனா பாத்துக்கோங்க, அதர் ஸ்டேட்ல இருக்கிறவன் 25 மார்க் அதிகமா எடுக்கணும். இப்படி கால்குலேட் பண்ணணும். ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ட்ரிபிள்இல பார்க்கும்போது ஹோம் ஸ்டேட்ல வந்துட்டு உங்களுக்கு மார்க் எவ்வளவு தேவை? 187 மார்க்ஸ் உங்களுக்கு தேவை. எவ்வளவு பர்சன்டேஜ்? 99.2, அங்க 99.8 சிஎஸ்க்கு. புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2905 ரேங்க் ஓபிசி ரேங்கிங். இப்போ அதர் ஸ்டேட் அப்படி வரும்போது 190. இங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்துட்டு 3 மார்க் தான் இருக்கு. இது கூட நெகட்டிவ் மார்க் உள்ள மேட்டர்ஸ் தான். நெக்ஸ்ட் 99.3 இங்க அவ்வளவு டிஃபர் ஆகவே இல்லை. ஆனா சிஎஸ்க்கு எவ்வளவு டிஃபர் ஆகுது பாத்தீங்களா? ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் அவ்வளவு டிஃபர் ஆகாது. இந்த டாப் லெவல் குரூப்ஸ்க்கும் கம்மியான லெவல் குரூப்ஸ்க்கும் தான் அவ்வளவு டிஃபர் ஆகும். இந்த மாதிரி இசிஇ, ட்ரிபிள்இலாம் கொஞ்சம் மீடியம், மெக்கானிக்கல் அதெல்லாம் மீடியமா தான் இருக்கும். நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் எவ்வளவு ரேங்க் தேவை? அதர் ஸ்டேட்டுக்கு 2175 ரேங்க் ஓபிசி ரேங்கிங் தேவை. ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இசி, அதான் சொன்னல, இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு இங்க 1000 ரேங்க் கிட்டத்தட்ட டிஃபர் ஆகுது. மார்க் கூட அவ்வளவு டிஃபர் ஆகல. உங்களுக்கு 15 மார்க் தான் டிஃபர் ஆகுது. 15 மார்க் தான் டிஃபர் ஆகுது. நெக்ஸ்ட் இங்க 99.6, இங்க 99.3. ஸோ புரிஞ்சுக்கோங்க, இங்க 2205 மார்க்ஸ் உங்களுக்கு தேவை. இங்க 190 மார்க்ஸ் தேவை. ஹோம் ஸ்டேட்டுக்கு 2294 ரேங்க் ஓபிசி ரேங்கிங் உங்களுக்கு ஹோம் ஸ்டேட்ல இசிஇக்கு தேவை. புரிஞ்சுதா? அதே மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு 1350 ஓபிசி ரேங்க் உங்களுக்கு தேவை. ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்ப மெக்கானிக்கல் அப்படின்னு வரும்போது டிஃபர் அவ்வளோ ஆகல பாருங்களா. 98.8, இங்க 99%, 0.2% தான். மார்க் கூட உங்களுக்கு 4 மார்க்ஸ், மேட்டர் ஆஃப் 1 கொஸ்டின். ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ரேங்க் கூட அவ்வளோ டிஃபர் ஆகல. 3737, இங்க 4930. எவ்வளவு? கிட்டத்தட்ட 1200 ரேங்க் நீங்க அதர் ஸ்டேட்டா இருக்கும் போது அவ்வளவு முன்னாடி வேணும். இதை ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி வரும்போது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், அதுல வந்து 151 மார்க்ஸ் உங்களுக்கு தேவை. சிம்பிள் தான். 148 மார்க்ஸ் தேவை. அவ்வளோ டிஃபரே ஆகல. நெக்ஸ்ட் இங்க 97.9, 98, 0.1%.
இங்கோட 3 மார்க் தான் டிஃபர் ஆகுது, 1 கொஸ்டின் கூட கிடையாது. இங்க ரேங்க் கூட பார்க்கும்போது நீங்க நினைக்கலாம் 3 மார்க் தானே டிஃபர் ஆகுது அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் 900 ரேங்க் அவ்வளோ, இப்போ ஒரு மார்க்லயும் அங்க வந்துட்டு 200, 300, 400 பேர் இருப்பாங்க. 3 மார்க்ல 900 பீப்புள் இருக்காங்க. அப்ப நீங்க ஆவரேஜா பார்த்தாலே ஒரு மார்க்குக்கு 300 பேர் இருக்காங்க. அவ யோசிச்சு பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கு. இந்த வருஷம் வேற காம்படிஷன் செம்ம அதிகம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஒரு 15 லட்சம் 14 லட்சம் கிட்ட வந்துருச்சு. 14 லட்சம் எழுதினா கூட 13 லட்சம் பேர் எழுதிருவாங்க. அவ்வளோ அதிகமா காம்படிஷன் இருக்கு. ஸோ அதுல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு மார்க்குக்கும் 1000, 2000 ரேங்க் இருப்பாங்க பசங்க. ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்ல பார்க்கும்போது 171 மார்க்ஸ் தேவை, இங்க 174 மார்க்ஸ் தேவை. இங்க கூட 3 மார்க் தான் டிஃபரு. இங்க பாத்தீங்கன்னா 98.8, இங்க 98.9, அங்க 98.8. ஸோ புரிஞ்சுதா? அது 0.1% தான் இங்கேயும். ரேங்க் கூட பார்க்கும்போது இங்க எல்லாம் 100 ரேங்க் தான் டிஃபர் ஆகுது. பாத்துக்கோங்க, ஒரு மார்க்குக்கு 100 ரேங்க் டிஃபர் ஆகுது. ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு மெட்டலர்ஜி அப்படி பார்க்கும்போது இங்க 150 மார்க்ஸ் தேவை அதர் ஸ்டேட்டுக்கு, ஹோம் ஸ்டேட்டுக்கு 140 தேவை. 10 மார்க் நீங்க அதிகமா எடுக்கணும் நீங்க அதர் ஸ்டேட்டா இருந்தா. அதனால புரிஞ்சுக்கோங்க. இங்க 98%, இங்க 97.65%. ஒரு 3.035 அந்த பர்சன்ட் தான் டிஃபர் ஆகுது. இங்க 2000 ரேங்க் கிட்ட டிஃபர் ஆகுது. புரிஞ்சுதா? இங்க 10,000 ரேங்க் தேவை உங்களுக்கு ஹோம் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு, அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு 8500. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2K ரேங்க் அதிகமா எடுக்கணும். ஸோ புரிஞ்சுதா? இதான் NIT திருச்சிக்கு ஓபிசி என்சிஎல் அந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஓபிசி ரேங்கிங், இந்த பர்சன்டேஜ், இந்த மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் வர்சஸ் ரேங்க் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். இது லீஸ்ட் கேஸ் தான். கடைசி ரேங்க், கடைசி ரவுண்டு தான். ஜோசா ரவுண்டு 5 ரேங்கிங் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பயப்பட ஈஸியா மார்க் வாங்கிடலாம். என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. வாட்ஸ்அப் சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி இருப்பேன். ஸோ ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.